ஹாய் மக்களே, என் கையில் இருக்கிற அந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு புத்தகம். ரொம்ப ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு புத்தகம். என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி, மாப்பிள்ளை எங்கள் வீட்டில் தாத்தாவோட பழைய புத்தகங்கள்லாம் இருக்குது, உனக்கு தேவையானதை வேணால் வந்து எடுத்துகிட்டு போ, சும்மா தான் கிடக்குது, அது இல்லாமல் நான் பாதி ஆக்கருக்கு தான் கொடுக்க போகிறேன், உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கு போ, நீ தான் புத்தகம் நல்லா வாசிப்பில்ல அப்படின்ட்டு. சரிடா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா எனக்கு இது கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஞானக்கோவை, எல்லாமே சித்தர் பாடல்கள். இதில் மேட்ரு என்னென்னா அந்த புத்தகத்தோட வயசு தான். இது எந்த ஆண்டு உள்ள புத்தகம்னு பார்த்தீங்கன்னா 1939. 17 சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் இதில் வரும். சிவவாக்கியார், அகத்தியர், பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டு சித்தர், வேறு நிறைய இருக்குது. இந்த புத்தகத்தில் இருக்கிற தமிழ் அந்த எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப பழசு. அது இல்லாமல் இந்த இதை நான் டீகோட் தான் பண்ணணும் உட்காந்து. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் ஞானம் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஈஸியாக விளங்கும், நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அதை கண்டிப்பாக உட்காந்து ஒவ்வொரு பாட்டாக பார்த்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்று இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சித்த மருத்துவம் அப்படின்னு சொன்னாலே கேலிக்குரியதாக மாறி போச்சு. சித்தர் பாடல்கள் அதெல்லாம் சொன்னால் பழைய பைத்தியக்கார பயல்கள் முன்னாடியெல்லாம் ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாருங்க. சித்தர்கள் எல்லாருமே விஞ்ஞானிகள். இன்றைக்கி இருக்கிற சயின்டிஸ்ட் மாதிரி தமிழர்களுடைய விஞ்ஞானிகள் தான் இந்த சித்தர்கள். இவர்கள் மனிதன் நீடூழி வாழ, மனிதன் ஆரோக்கியமாக வாழ சொல்லி வச்ச பல விஷயங்கள் உண்டு. அது எல்லாமே பாடல்களாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பேற்பட்ட பொக்கிஷன் தான் இது. முன்னாடி நம்ம கல்வி பாடத்திட்டத்தில் மருத்துவமும் ஒரு இதாக இருந்திருக்குது போல், ஆனால் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க. இதை கேள்விப்பட்டேன்னா எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டா மெடிக்கல் மாஃபியா வேலை என்ன பண்ண முடியும்? அவனுக்கு வியாபாரம் ஆகும்னா நம்மெல்லாம் நோய்வாய்ப்படணுமே, நம்மெல்லாம் கண்டகரமத்தை தின்னாதானே அவனுக்கு வியாபாரம் ஆகும். மரங்களை பற்றி, நீரை பற்றி, விவசாயத்தை பற்றிலாம் பேசினா கிரிஞ்சாக பார்க்குற சமூகம் இல்லை. பனைமரத்தை பற்றி சொன்னால் நீ அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டியாடான்னு கேட்க வேண்டியது. மற்ற புத்தகம் மாதிரி ஃபாஸ்ட்டாலாம் என்னால் இந்த புத்தகத்தை படிக்க முடியாது. நல்ல தமிழ் தெரிஞ்ச தமிழ் அறிஞர்கள் துணை வேணும். மிகவும் பயனுள்ள புத்தகமாக இருக்கும்னு நம்புகிறேன். மிக்க நன்றி என் நண்பனுக்கு.